அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபேரியும் வந்திருப்பாங்க. கடைசியாக பார்த்தா கைவனன் டீம் கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லோல பட்டிருப்பாங்க. இப்போ அங்கே தான் வந்து இந்த ஒரு கதை ஆரம்பிக்குது. மொத்த பயலும் சேர்ந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஒரு டிராகனுக்கு அதில் ஒரு கொண்டாட்டம். அது என்ன பண்ணுது, இந்த ஃபேரி வந்து ஐஸில் மாட்டிக்கிட்டு இருக்கல, அங்கே போய் நின்றுட்டு இருக்கு. உன்னோட லவர் மட்டும் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஃப்ரீ ஆகிடுவேன்ப்பா, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு நான் இங்கேருந்து பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. ஆனால் இது எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. அவன் என்னமோ நல்ல குத்துக்கல் மாதிரி தான் இருக்கான். அந்த ஜேட் ரூ இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி பயபுல எஸ்கேப் ஆயிடுச்சு போல. ஆனால் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி வெளியில் வருது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு எனர்ஜியை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். அது இவனுக்கு பயங்கரமான ஒரு சக்தி அப்படிங்கிறத கொடுக்குதுங்க. இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தவன் வேற லெவலில் வெளுத்து வாங்குறான். அதாவது ஸ்பீடு மட்டும் இல்லாமல் இவனுக்கு பவரும் சேர்ந்து கிடைக்குது. எல்லாரையுமே வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இந்த ஒரு டிராகன் பார்க்குது, ஒருத்தனே நம்ப முடியாது போல தெரியுது, எனக்கு தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது, மொத்தமாக வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த ஃபேரி இருக்கால, அவளை வந்து டார்கெட் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ அவளையும் அடிச்சு துரத்திறான்னு வச்சுக்கோங்க. என்னதான் இவன் வந்து அந்த ரூயோட ஹெல்ப்போட சண்டை போட்டால் கூட இந்த பவரை இவனால் ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த முடியலங்க. இந்த கைவன் வேற வந்து நான் சண்டை போடுறதுக்கு மறுபடியும் இவன் அந்த ஜேட் ரூயை எடுத்தா இவனால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. இவன் உடம்புல சக்தி இல்லை போல தெரியுது. கைவன் என்ன பண்ணுறான், தண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தி அடிக்கிறான். இவன் வந்து பிளாக் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த டிராகன் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படிதான் அடி, இன்னும் அடி, வேகமா அடி அப்படிங்குது. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ சென்னான் வந்து கைவன் கிட்டே கேட்குறான், டேய் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு விரோதமும் கிடையாது, எதுக்கு தேவையில்லாமல் என்னை டார்கெட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். கைவன் என்ன சொல்கிறான், எனக்கு சொந்தமானதை நீ வந்து திருடிட்டு போகலான்னு பார்க்குற, உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறான். என்னதுடா உனக்கு சொந்தமானது? கைவன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் பயன்படுத்துகிறான். அது என்ன பண்ணுது, இவன் உடம்பு ஃபுல்லாத்தையுமே லைட்னிங்கால கவர் பண்ணுது. வேற லெவலில் ஸ்பீடு இருக்குங்க அவன்கிட்ட. நம்ம ஹீரோ கேட்குறான், டேய் நான் உங்ககிட்ட எதுக்காகவும் போட்டி போட்டதே இல்லையடா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறான். அப்புறம் என்னத்துக்கு இந்த நாய் சண்டை போடுது? இப்போ இவன் அடி வாங்குறான்ல பயங்கரமா, இதை பார்க்க பார்க்க நம்ம டிராகனுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குதுங்க. அதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எப்பா நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, ஒத்துக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட இருக்க மொத்த விதையும் காட்டுங்கிறான். இப்போ கைவன் என்ன சொல்கிறான், என்னோட லைட்னிங்கை நீ வந்து ரொம்ப குறைச்சி எடை போடுற, வெயிட் பண்ணி பாடுறான்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே டிராகன் சூப்பர்பா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுப்பா அப்படிங்குது. இந்த கைவன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்திருந்தாங்கல்ல அவங்க எல்லாரையுமே லைட்னிங்கால கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலமாக மறுபடியும் ஒரு லைட்னிங் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இந்த டிராகன் என்ன தெரியுமா சொல்லுது, அடடா இவனுடைய சாவு நாள் நெருங்கிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை அந்த டிராகனுக்கு தான் இருக்குது. என்னென்னா, இந்த டிராகனுக்கும் சென்னானுக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த லேடி அப்போவே சொல்லிச்சு, நீ வந்து அவனுக்கு ஏதாவது ஏடாகுணம் பண்ணணும்னு நினச்ச பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. இப்போ அந்த ரிங் வந்து வெளியில் தெரியுது. ஐயோ எனக்கும் இவனுக்கும் நடுவில் கான்ட்ராக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. நம்ம ஹீரோ வந்து டிராகன் கிட்ட சொல்கிறான், இப்போ நீ சண்டை போட வேண்டிய டைம், இறங்கி வா அப்படிங்கிறான். அது அப்படியே பார்க்குது, இந்த பையன் இறந்து போனால் நானும் செத்துருவனே, வேற வழி இல்லை போல தெரியுதே அப்படின்னு யோசிக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த ஓல்ட் அண்ட் அக்லி டிராகன் கிட்ட நீ ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலாக என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல, நான் ஒரு பியூட்டிஃபுல் இல்யூஷனாவது கிரியேட் பண்ணி கொடுப்பேன், நீ அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக சாகலாம்ல அப்படிங்கிறா. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், என்னடா டிராகன் அது, அதை பார்த்தா புழு மாதிரி இருக்கு, இதை அப்புறம் நம்ம கூட சண்டை போடும் அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், அது மூஞ்ச பாரு குரங்கு மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறானுங்க. ஆனால் அந்த ஒரு டிராகன் ட்ரூ ஃபார்முக்கு மாறும்போது இவ்வளோ பேசுனானுங்களே, எல்லாரும் கப் சுப்புன்னு ஆயிட்டானுங்க, அரண்டு போகிறானுங்க அப்படியே. இந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஃபேரி இருக்கால அவளை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம கைவன் சார் அங்கேருந்து எஸ்கேப்பு. இப்போ இந்த டிராகன் பண்ண முதல் அட்டாக்ல 2 பேர் காலிங்க, ஒரு அட்டாக்ல 2 பேர் காலி. அடுத்த அட்டாக்கு இன்னும் 2 பேர் இருந்தானுங்களே, அவனுங்க காலி. இப்போ இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவன் என்ன பண்ணுறா, இந்த ஒரு டிராகனுக்கு இல்யூஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாலாமா. இவகிட்ட ஒரே ஒரு இல்யூஷன் டெக்னிக் தான் இருக்கு போல தெரியுது. எப்போ பார்த்தாலும் இதே சீனை காட்டுறாங்க. இவன் வந்து அந்த ஒரு டிராகனை பயங்கரமாக மயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவுமே இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா டிராகனை காணோம். அது என்ன சொல்லுது, உன்னோட இல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணையுமே போட்டு தள்ளிடுச்சு. என்னடா இவ 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், எப்பா நீ வேற லெவல்ப்பா, பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிற, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க அப்படிங்கிறான். சரி விடு, அதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த கேப்பில் சென்னன் என்ன பண்ணுறான், இந்த ஃபேரியை காப்பாற்றிட்டான். அது சொல்லுது, பத்தியா கேப்பில் உன்னோட லவ்வரை காப்பாற்றிட்டல நீ அப்படிங்குது. இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, இந்த இறந்து போனாங்களே இவங்க தான் உண்மையாகவே அகாடமியில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தெரியல, எப்படியோ கைவனை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கைவன் எங்கன்னு சொல்லிட்டு இந்த டிராகனை கேட்டா, அந்த பையனா, நானும் அந்த பையனை கவனிக்கலையே அப்படிங்குது.
ஆனா ஃபேரி என்ன சொல்றா, அவனை எப்படி ட்ராக் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இன்னொரு பக்கத்துல கைவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கான். ஆக்சுவலா அந்த மரத்துக்கு இன்னொரு பக்கத்துல இந்த டிஸ்ட்ரக்ஷன் பாத்தை சேர்ந்தவன் யாரையோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பயபுள்ள அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒளிஞ்சுக்கிறான் அவன். நெக்ஸ்ட் கைவன் என்ன பண்றான்னா, அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போகும்போது யோசிச்சுட்டே போறான். இந்த ஃபேரி எதுக்காக சென்னான் கூட இருக்கா? அவ எதுக்காக என்ன பார்த்து நான் ஈவில் செக்டாரை சேர்ந்தவன் சொல்றா? இந்த மாதிரி தான் என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்றான். அப்ப ஈவில் செக்டாரை சேர்ந்தவங்க இங்க தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கத்துல இவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க இல்லையா, கீழே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இவன் தப்பிச்சு போகும்போது கூட தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டு போறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அவன் கொலை பண்ணல. அவன் அந்த குகைக்குள்ள இருக்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கைவன் என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை நடுவில் வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருனா, வந்த உடனே இவனை வந்து ஹீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ஃபார்மேஷனில் பிளட் அப்படிங்கிறத போடுறாரு. போட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இவன் ஹீல் ஆனது மட்டும் இல்லாமல் இவனுடைய பவர் இருக்கு பாருங்க, அதோட லெவலுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கைவனோட மாஸ்டர் போல தெரியுது. இவன் வந்து மாஸ்டர் கிட்ட நன்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு, என்னால் திரும்ப வர முடியல, அதனால தான் அந்த டெலிபோர்டேஷன் கார்டை பயன்படுத்தி உங்களை வர வச்சேன் அப்படிங்கிறான். மனுஷன் என்ன பண்ணுறான், எட்டி ஒரு உதவிடுறான் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாரு. அதாவது நீ என்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் தனியாக போய் சென்னானுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை கொடுத்துருக்க, என்னோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே நீ கெடுத்து விட்டுருப்ப அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பேர் திரும்ப போய் ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுற வழியை மட்டும் பாரு, சென்னானா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த சமயத்தில் நம்ம டிராகனோ சென்னானோ மாற்றி மாற்றி ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு சத்தம் அந்த மனுஷனுக்கு கேட்டுடுச்சு, இங்கே யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குகையை மொத்தமாக க்ரஷ் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இவனையுமே இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டாரு. இவங்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரத்துக்கு. இப்போ இவங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, யார் அந்த ஆள்? அவங்க இவனுடைய மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு, யார் அப்படிங்கிறத இவன் கேட்குறான். இந்த பொண்ணுக்கு அவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அகாடமியில் இருக்கக்கூடிய வைஸ் டீனா. இந்த அகாடமியில் ஒரு 2-3 டீன் இருக்காங்க, இவரும் ஒருத்தர். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த ஆள் யூஸ் பண்ண டெக்னிக்கை நீயும் தானே பார்த்த, பிளட் எல்லாம் பயன்படுத்தி அவனோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காரு, இது கண்டிப்பாக ஈவில் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பேர் கண்டமேனிக்கு பேசாத, எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பேச முடியாது, நமக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்கொயர் பண்ணணும், அதுக்கு நமக்கு முதல்ல நல்ல ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இந்த ஆளுக்கு ஈக்குவலாக சண்டை போகிறதுக்கு யாரா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, அதான் இன்னொரு டீன் இருக்கார்ல அந்த மொட்டை தலையன், அவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி போயிட்டாங்க. இந்த டிராகனுக்கு பயங்கரமான கோவம், கடைசி வரைக்கும் எனக்கு எனர்ஜியை கொடுக்க மாட்டேல நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. இப்போது இங்கே இறந்து போனவங்களாம் இருக்காங்கல்ல, அங்கே எவனோ ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுறான், டாலிஸ்மன் அப்படிங்கிறத பயன்படுத்தி கீழே விழுந்து போனவங்க எல்லாருமே மறுபடியும் உயிரோடு எழுப்புறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.